ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது கவின்ஸ் ஆல் இன் ஒன். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது இந்த ஐஸ்கிரீம். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம போட்டுக்கலாம். கார்ன் மாவு தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கடையில் விற்கிற கஸ்டர்ட் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா கஸ்டர்ட் பவுடரில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவரோ அது உங்களுக்கு கிடைக்கும். கார்ன் பவுடரில் நம்மளுக்கு ஃப்ளேவர் எதுவும் இருக்காது. அதனால் நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு 200 ml, அதாவது 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். அதை சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் சேராத மாதிரி நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பில் வச்ச பால் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அதாவது கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது 250 கிராம் இருக்கும். இந்த சுகர் பாலில் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். சுகர் எல்லாமே கரைஞ்சிட்டு பால் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம் இல்லையா கார்ன் பவுடர், அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் பவுடர் நம்ம கலந்ததுக்கப்புறமா நல்ல பால் நல்லா கெட்டியாகி திக்காக ஆரம்பிக்கும். இதோ இந்த மாதிரி நல்லா திக்காகிடும். இதை நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும்.
பால் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறமா எடுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பால் ஆடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் வச்சு அடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இது இப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். இப்போ இதை ஒரு கேக் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ட்ரேயை 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பர்வான வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.